கீழ்பவானி கால்வாயில் நல்லாம்பட்டி அருகே உடைப்பு ஏற்பட்ட இடத்தில் அமைச்சர் முத்துசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். முழு விவரம். கீழ்பவானி கால்வாயில் பாசனத்திற்காக கடந்த 15ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 1,03,500 ஏக்கர் பாசனத்திற்காக, நன்சை பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கால்வாயில் 1300 கன அடி அளவிற்கு வினாடிக்கு தண்ணீர் சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று மாலை நல்லாம்பட்டி அருகே இருக்கக்கூடிய கால்வாயினுடைய மழைநீர் வடிகால் போக்கியில் விரிசல் ஏற்பட்டு அதிலிருந்து தண்ணீர் கசிய தொடங்கியது. தண்ணீரினுடைய அளவு கசிவு அதிகரித்ததன் காரணமாக கால்வாய் உடையக்கூடிய அபாயம் ஏற்பட்டது. இதனையடுத்து உடனடியாக பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாயில் திறக்கப்பட்ட அந்த தண்ணீர் என்பது நள்ளிரவு நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது இந்த சீரமைப்பு பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா மற்றும் அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் சம்பவ இடத்தில் தற்பொழுது நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார்கள். நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இது குறித்து ஆலோசனையும் தற்பொழுது நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் உடைப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது கால்வாயினுடைய ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு, அந்த கால்வாயின் அடிப்பகுதியில் மழைநீர் அதிகமாக வரும் பொழுது அந்த மழைநீர் வெளியேறுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. கால்வாயினுடைய அடியில் செல்லக்கூடிய இந்த சுரங்க நீர்வழி பாதையில் தான் தற்பொழுது அந்த உடைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. கால்வாயில் தண்ணீர் உடனடியாக நிறுத்தப்பட்டிருந்த போதிலும் கூட ஏற்கனவே திறக்கப்பட்ட அந்த தண்ணீர் என்பது வடிவதற்கு இன்னும் 2 நாட்கள் ஆகும் என அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தண்ணீர் முழுமையாக வடிந்ததற்கு பிறகாகத்தான் இந்த சீரமைப்பு பணிகள் என்பது மேற்கொள்ள முடியும். எனவே இந்த முழுமையாக இந்த பழைய கட்டுமானத்தை அகற்றிவிட்டு புதிதாக அந்த கட்டுமானத்தை அமைப்பதா அல்லது இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விரிசலை மட்டும், உடைப்பை மட்டும் சரி செய்வதா என்பது குறித்து தான் தற்பொழுது அந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தியதற்கு பிறகாக இந்த சீரமைப்பு பணிகள் என்பது ஓரிரு நாட்களில், அதாவது தண்ணீர் முழுமையாக நின்றதற்கு பிறகாக இந்த சீரமைப்பு பணிகள் என்பது தொடங்க இருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த பாசனத்திற்காக 1,03,500 ஏக்கர் பாசனத்திற்காக தற்பொழுது தண்ணீர் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் உடனடியாக இந்த வேளாண் பணிகளை தற்பொழுது தொடங்க முடியாத ஒரு சூழல் என்பதும் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என விவசாயிகளும் கூட அமைச்சரிடம் தற்பொழுது அந்த கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதிகாரிகளுடன் ஆலோசித்ததற்கு பிறகாக இந்த கட்டுமானத்தை எவ்வாறு சீரமைப்பது என்பது குறித்த ஒரு முடிவுக்கு வர இருப்பதாக அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் இந்த பகுதியில் இந்த சீரமைப்பு பணிகளை தொடங்குவதற்கான அந்த ஆயத்த பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.